நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாதம் குழையாம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அடி பிடிக்காது, ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 2-3 பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வெங்காயம் நிறையா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ லேசாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் மணமும் இருக்கும். பிரியாணியோட கலரும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கரண்டி வச்சு நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா அடிப்பிடிக்காது. அதே மாதிரி எண்ணெய் நெய்லாம் கரெக்டான அளவில் ஊற்றிருந்தோம்னாலும் அடிப்பிடிக்காது. இஞ்சி பூண்டு முழுமையாக பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளி நிறைய சேர்த்துடக்கூடாது. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தாளிக்கும் போது பிரியாணி இலை, பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணல. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும், கொஞ்சம் கூட புளிக்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், அதுக்காக சேர்க்குறோம். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிக்கிறலாம். வீட்டிலையே எப்படி பிரியாணி மசாலா செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது மேலேயே ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. பொதுவாக பிரியாணியில் பீசஸ் நிறையா இருக்கணும், அரிசி கம்மியாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் 1 கிலோ அளவுக்கு கறி எடுத்திங்கன்னா 1 கிலோ அரிசியும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 கிலோ அரிசியும் சேர்க்கலாம். இல்லை 1/4 கிலோ அரிசி கூட சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு சிக்கனுக்கு 1/4 கிலோ அளவு அரிசி சேர்த்து பண்ண போகிறேன். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லேசாக தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கறியே நல்லா தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா அரிசிக்கு ஏற்ற அளவான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு தண்ணியும் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக
ஒட்டுக்கா நீங்கள் 3 கப் தண்ணி கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து லேசாக கரிப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரைஸ் போட்டு வேக வைக்கும்போது அந்த உப்பு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். நல்லா இது போல் கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துருங்க. நான் வந்து பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது கிராமில் சொல்லணுன்னா 1/4 கிலோ அளவுக்கு அரிசி இருக்கும். நீங்கள் அரிசியோட அளவை அதிகப்படுத்தியும் பண்ணலாம். ஏற்கனவே சொன்னது போல் அதிகப்படுத்தி பண்ணும்போது தண்ணியோட அளவும் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். அதுதான் கணக்கு. இதே 1 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் 4 கப் அரிசி சேர்த்து கூட பண்ணலாம். 4 கப் அரிசி சேர்த்து பண்ணும்போது நீங்கள் 6 கப் தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியோட அளவு தான் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக சேர்க்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. அரிசி வந்து லேசாக வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லேசாக இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆகியிருக்கு. அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. ஆனால் லேசாக இதில் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம இதை தம் போட போகிறோம். லேசாக இது போல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடுங்க. இந்த குக்கருக்கு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணாத பழைய தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இரும்பு தோசை டவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதாவது அந்த கல் வந்து நல்லா சூடாகணும். 2 நிமிஷத்தில் நல்லா சூடாயிரும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுதான் தம் ஸ்டேஜ். 5-10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். மூடி போட்டு மூடும்போது அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இந்த இஞ்சி தட்டுற கல் இருக்கும்ல, அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாக பெர்ஃபெக்டான பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லேசாக வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். லேசாக சூடு ஆறும்போது இன்னுமே அரிசி நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.